ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் பார்ட் 13 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். கடைசியாக எங்கே விட்டோமோ அதே இடத்துலேருந்தே தான். அதாவது லிசாங்கிற அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா நம்ம காப்பாற்றிட்டு கொண்டு வந்து டக்கர்கிட்ட வந்து விட்டோம் இல்லையா. அது மாதிரி கடைசியாக வர வழியில் லிசாவை கூட்டிகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கரடி கூட வந்துச்சு. ஸோ அதை கூட நம்ம வந்து சமாளித்தோம். ஸோ அதை சமாளிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒரு மிஷன் வந்திருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ அங்கே தான் போகணும். ஸோ இந்த மெக்கானிக் ஷாப்புக்கு போகலாம். பெட்ரோல் இல்லைனா பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா 1.5 கிலோமீட்டர் காட்டுது. போகிற வழியில் ஏதாவது சம்பவம் ஆகிடப்போகுது. ஓகே காய்ஸ், ஃபியூல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர், அதாவது பைக் வந்து ரிப்பேர் பண்ண முடியுது, இல்லைனா வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ண முடியுது. மெக்கானிக்கலாக அந்த பார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எதுவுமே பாருங்கள் இந்த கேம்பில் நமக்கு வந்து கொடுக்கல. அதான் இந்த கேம்பில் வந்து கன்று விஷயம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். கோப்லாண்டோட கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வந்து டியூன் பண்ணுறது, இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற விஷயம்லாம் அங்கே பண்ணிக்கலாம் போல். இது எல்லாத்தையுமே நம்ம முடிவு பண்ணோம். எதை வச்சுன்னா அந்த லியானோட ஸ்டேஸை வச்சு தான் முடிவு பண்ணோம். பட் ஓகே, இருக்கட்டும். ஓகே, பைக் இங்கே தான் இருக்குது. இது எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஓகே காய்ஸ், ஸோ அந்த கேம்ப்லேருந்து வெளியே போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருங்க. ஓகே, டிஸ்பிளே. ஓகே காய்ஸ், ஓகே 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலி இந்த கேம்ப்லேருந்து நம்ம எப்போ வெளியே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடில் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடுது இல்லையா. நல்ல வேலை டேஸ் கன் வந்து ஆஃப்லைன் கேமாக இருக்குது, ஸ்டோரி மோட் அப்படிங்கிறதுனால. இதிலே ஆன்லைன் மோட் ப்ளே பண்ணுறதா இருந்திருந்தால் அன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருக்க முடியாது. நெட்ஒர்க் வந்து மெயின்டெனன்ஸ்னு சொல்லி காமிச்சில்ல ப்ளே ஸ்டேஷனில் எல்லாருக்குமே. ஸோ அந்த நாளில் சொல்கிறேன். அதனால தான் ஆஸ்பால்ட் லெஜண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண முடியாமல் போச்சு ஒரு நாள். அது ஒரு ½ அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த ப்ராப்ளம் இருந்திருக்குது. ஸோ ப்ளே ஸ்டேஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறத பற்றி. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் எல்லாருக்கும் சரி ஆகிருக்கும் இந்நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணாங்க சரி பண்ணதுக்கப்புறம். ஆனால் 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நடக்கும் போல். ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் இந்த விஷயமா நான் அன்றைக்கி சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அப்பப்போ நடக்கும் போல். ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். வழி மாறிட்டேன், அதுதான் பார்த்திங்கன்னா திடீர்னு அப்படியே இறங்கினேன். ஸ்லோவாக தான் இறங்கினேன், அதனால் ஒன்றும் ஆகலை. போகிற வழியில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறானுங்க. ஏன் நிறைய பேர் இப்போ வெளியே இருக்காங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கல, கொஞ்சம் நைட் ஆகுதில்ல, அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியவே சுற்றுறாங்க அதிகமாக. இதே பகலாக இருந்தால் அதிகமாக இத்தனை பேரை பார்க்க முடியாது இல்லையா. ஓகே காய்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் இருக்குது. நம்மளோட டோட்டல் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸில் போகலாம். கோப்லாண்டோட கேம்புக்கு போகணும். கோப்லாண்டோட மிஷின்ஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் அங்கே நம்ம இது பண்ணலாம். எது பண்ணலான்னா ட்ரஸ்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி பைக்கை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணலாம். பைக்கில் வந்து நைட்ரோ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணால் இப்போதைக்கு எனக்கு வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஸ்லோவாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வேறு இருக்கிறான், இதெல்லாம் அப்பப்பையே போட்டுறணும், சாகவே மாட்டிக்கிறான். ஓகே காய்ஸ், முடிச்சாச்சு. நம்மக்கிட்ட நைஃப் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பேஸ்பால் பேட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை.
ஸோ எங்கேயாவது பார்த்து எடுத்துக்கணும். ஆல்ரெடி டனலில் பார்த்தீங்கன்னா நம்ம போயிருக்கோம். கார்லாம் ஓப்பனில் இருக்க பாருங்கள் இல்லையா? ஸோ இங்கே எதுவும் காமிக்கலை. இங்கே உள்ளதாக இதை காமிக்குது. தேவைப்படுற மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் பியர் பாட்டில் இருக்குது. மாலட்டோ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இல்லை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 3க்கு 3 இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, பேண்டேஜ் இருக்குது. மாலட்டோவுக்கு தேவையானதெல்லாம் மேக்ஸிமம் இருக்குது. இங்கே லாஸ்ட்டில் ஏதோ காமிக்குது கெரோசினு. ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இந்த போயிடலாம். இந்த டனல்குள்ளார நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோம் போல். ஸோ அந்த பக்கம் ஏரியாவுக்கு போகணுன்னா இந்த வழியாக தான் போகணும் போல். பட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த டனல்லே அப்படியே உடஞ்சி விழுந்துருக்குது. இங்கே தான் சரியான சம்பவம் ஆகிருக்கு போல் இந்த இடத்துல. ஸோ அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே, நம்ம போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்படியே போயிடலாம். ஓகே, இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட்டு நீரோ இங்கே தான் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த லேபில் வந்து உள்ளே போய் அந்த ஊசி எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸ்டெமினா கூட இன்க்ரீஸ் பண்ணுமே. ஃபஸ்ட் டைம் போனது இந்த இடம் தான். அதுக்கப்புறம் 2-3 இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன். இல்லை 2 இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம எந்த ஒரு நீரோக்கும் போகல. கண்ணில் எதுவும் படலை, நாமளும் எதுவும் தேடலை. அப்படியே ஸ்டோரி மோடில் அப்படியே கொடுக்குற மிஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படியே போயிட்டுருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார முடிஞ்சளவு நம்மளை இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வைக்கணும். ஓகே காய்ஸ், கிட்ட வந்துட்டோம். என்னன்னு தெரியலையே, ரெட் கலரில் காட்டுது. ஓகே, அவங்களே பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டுறாங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போல். ஏன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். ஓகே காய்ஸ், கிளைமேட் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. பகலில் தான் இந்த மிஷன் வரும் போல். ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேப் ஃபுல்லாக ரெட் கலரில் காமிச்சிட்டு இருந்துச்சு. எல்லாம் ஓனாயெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து போட்டு தள்ள போதுங்க, பார்த்துக்கலாம். என்ன காய்ஸ், கோப்லாண்ட். ஓகே, கோப்லாண்டை தான் பார்க்க வந்திருக்கோமா? எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்தேன். ஓகே, இருக்கட்டும், நல்லா இருக்கு. Best way to hunt an animal is to track it. You gotta focus. ஓகே காய்ஸ், இவன் அனிமலை போட்டு தள்ளுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறான் போல். இவனை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம்ல. மூஞ்சில் பாருங்கள், எதுக்கிட்டேயோ வெயிட்டாக வந்து வாங்கியிருக்கான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. காய்ஸ் போச்சு, அந்த மான் பாருங்கள், இந்த பக்கம் தான் போச்சு. நமக்கு ஆல்ரெடி மேப்பில் வந்து காமிக்கிறாங்க இந்த ஃபுட் பிரிண்ட்டு எந்த பக்கம் வந்து அவங்க போயிருப்பாங்க அப்படிங்கிறது காமிப்பாங்களே. ஸோ அதை காட்டிட்டு தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இங்கே தான் காமிக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணணும். எங்கே எனக்கு எதுவும் காட்டலையே. ஓகே, இங்கே தான் காட்டுது இந்த இடத்துல. இங்கேருந்து இவனுக்கு என்ன கிடைக்குது? ஓகே, இன்னும் க்ளோஸாக வந்து சர்ச் பண்ணணும் போல். ஓகே காய்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்குது. ஓனாகி இது வந்துட போகுதுடா. ஐயோ. ஓகே, இந்த பக்கம்தான் போயிருக்கு. ஓகே காய்ஸ், அங்கே தான் இருக்குது. குட்ரா, அவன் கண்ணை வாங்கணும் போல். ஓகே காய்ஸ், அந்த மானை வந்து போட்டு தள்ள போகிறோம். ஓகே, அவ்வளோதான் ஜூமு. தலையை தூக்குச்சின்னா போட்டுருவேன், இல்லை பின்னாடியே போடலாமா? ஹெட்ஷாட் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் தலையை தூக்க மாட்டேதான். அச்சோ, எங்கே காய்ஸ் ஓடிடுச்சு? இல்லை, அது ஓடி போகிறது தான் மிஷனேவான்னு தெரியலையே. யூ ஹேவ் அன்லாக் ட்ராக் வரி
the ability to track a wounded ear. Okay, look for the blood trail. You can tab R3 to use survival vision and hold box to search a clue. Okay. Oh, God damn it, it wasn't a kill shot. He got away. No, that's okay. You wounded him. He'll bleed out soon enough. We just gotta track him. Okay. ஓகே கைஸ், அதை ட்ராக் பண்ணி போகலாம். ஆக்சுவலி அதை ட்ராக் பண்ணி போகிறது தான் மிஷனே நினைக்கிறேன். அதனால தான் அது சாகலை. ஆக்சுவலி நான் ஷூட் பண்ணிட்டேன். ஸ்னைப்பர்லாம் போட்டால் ஒரு புல்லட்டில் இறந்துடும். அதே பண்ணியிருக்கேன் நான். இப்படி இருந்துமே எஸ்கேப் ஆகிருக்குன்னா அதுதான் மிஷனே போல். ஓகே, இந்த பக்கம் தான் காட்டுது. திரும்ப இந்த பக்கமே காட்டுது. இன்னும் இதை வேலை செய்யணுமோ? ஓகே, நம்ம போகலாம். காட்டுங்கடா, எங்கே இருக்குன்னு தெரியலையாது. விழுந்துருச்சு காய்ஸ். ஆக்சுவலி அடிபட்டுருச்சு போல். அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் செத்துருச்சு. அதனால தான் அதோட பிளட்டை ட்ராக் பண்ணி போக சொன்னாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், என் வேறு குத்தி கிழிச்சிட்டான் மீட் எடுக்கிறதுக்காக. ஓகே, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவனோட கேம்பில் தான் நம்மளால் பைக்கை வேறு அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ இவன் சொல்கிறதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பார்த்துக்கலாம். கேஸ் கேன் எக்ஸ்ப்ளோட் வென் ஷாட். பி கேர்ஃபுல் வென் ஹோல்டிங் ஒன். ஓகே, நம்ம அந்த பெட்ரோல் கேன் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதை வந்து வெடிக்கவும் வைக்கலாம். அதனாலே பார்த்திங்கன்னா நம்ம கையில் வச்சுருக்கும் போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. வேறு யாரும் நம்மளை ஷூட் பண்ணிட்டாங்கன்னா, கேனை இது ஷூட் பண்ணாங்கன்னா நம்ம சதறிடுவோம்ல, அதான். ஓகே காய்ஸ், திரும்பவும் இவங்க 2 பேரையே தான் காமிச்சிருக்கிறாங்க. மிஷன் கம்ப்ளீட்டா? ஒரு மானதாண்டா போடுதல்ல, அதுக்கே ஒரு மிஷன் கம்ப்ளீட்டா? காய்ஸ், நம்ம கோப்லேண்டோட கேம்பில் இருக்கோம். கோப்லேண்டுக்கிட்ட வராமலே நம்ம கோப்லேண்டோட கேம்புக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் லெவல் 1 தான் இருக்கும். 9507 இருக்குது. நமக்கு வந்து 12500 வேணும். அந்தளவு நம்ம வந்துட்டோம்னா நம்ம வந்து அதாவது ட்ரெஸ் லெவல் 2 ரீச் பண்ணிட்டோம்னா இன்னும் நம்ம பைக் அப்கிரேட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும். இங்கே பாருங்கள், அமௌண்ட் வந்து 1207 காமிக்குது. இதே டக்கரோட கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா 4000 கிட்ட காமிச்சிச்சு. ஸோ அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க இந்தந்த கேம்புக்கு கீழே தனித்தனியாக ஒர்க் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த அமௌண்ட்டும் க்ரெடிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தான் தனியாக யூஸ் பண்ண முடியும் போல். இப்போ அதில் ஒரு 4000, இங்கே ஒரு 1200, எல்லாம் சேர்த்து ஒரு 5200 அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் ஆகுது போல். ஸோ இங்கே சம்பாரிச்சா அதை இந்த கேம்பில் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கே சம்பாரிச்சா அதை அந்த கேம்பில் யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ அப்படின்னா இங்கே நம்ம நிறைய வேலை செய்யணும்னா இவனுக்கு தான், அதாவது இங்கே நம்ம நிறைய வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும்னா கோப்லேண்டுக்கு தான் நம்ம நிறைய வேலை செய்யணும். ஓகே, நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 1207 தான் இருக்குது அந்த க்ரெடிட்ஸுங்கிற அந்த ஒரு அமௌண்ட் வேல்யூ. அப்படின்னா அதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பார்ட்ஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணாலே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் கதை. ஓகே, அதனால் என்ன பண்ண போகிறோம்னா கோப்லேண்டுக்கு தான் இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ணணும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா மீட் எதாவது இந்த சேல் பண்ணலாம். 3 தான் இருக்குது, ஒன்றும் பண்ணல. போன டைம் அப்படி தான் ஓனையை கொள்றேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க புல்லட்டை தான் வேஸ்ட்டு பண்ணேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, எல்லாம் சாம்பீஸோட காது. ஓகே காய்ஸ், நம்மால் இங்கே தான் இருக்கான். ஏதாவது வேலை கொடுறா, நோ ஜாப் அவைலபிள்னு போட்டிருக்கு. ஓகே, அப்படின்னா இப்போதைக்கு நம்மளால் கோப்லேண்டுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, எப்படி ஓகே காய்ஸ் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஜாப் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். மேப்பில் பார்க்கலாம் என்னென்னு. எங்கே போக போகிறோன்னா இங்கே தான் போக போகிறோம். மேக்கிங் கான்டாக்ட்.
ஐ ரிமெம்பர். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா சாராவோட ஃபோட்டோ தான் இருக்குது. ட்ராக் டவுன் தான் நீரோ ஏஜென்ட் ஓப்ரெயின். ஓகே ஓகே, நீரோ ஏஜென்ட்டு. அந்த நம்ம அந்த குகையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த நீரோ சோல்ஜர்ஸ்லாம் வந்து இருந்தாங்க. அங்கே வந்து இந்த ஓப்ரெயின் வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் பேசுகிறத கூட நம்ம போய் ஒட்டு கேட்டோமே. ஸோ அவனுங்க தான் அவனுங்க கேங்கில் தான். ஆனால் அதில் இருக்கிற இந்த ஸ்பெஷலாக அந்த ஓப்ரெயின்ங்கிறவன், ஏன்னா அவன் தானே ஃபஸ்ட்டு சீனில் வந்து சாராவை கூட சாப்பரில் வந்து ஏற்றி விட்டானே, அவன் தான் அது. ஸோ அவனை போய் மீட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதாவது மெயினாக வந்து நம்ம ஓப்ரெயினை வந்து இப்போ வந்து நம்ம வந்து சம்பவம் பண்ணணும், அவனை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து விஷயம் இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம். அவனை பிடிச்சாதான் தெரியும். சாராவை கூட்டிகிட்டு போனானே ஹெலிகாப்டரில், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லையா. 2 வருஷம் ஆச்சு, இறந்து போன மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவனும் தேடுறான். அப்படி பார்த்தா இவனுக்கே விஷயம் தெரியாது போல், இறந்து போனதான் நினச்சிட்டு இருக்கிறான் போல். இல்லைன்னா இவன் ஏன் தேடணும் ஓப்ரெயினை இல்லையா. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஓப்ரெயினை தான் மீட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த தடவை அப்படின்னா ஆக்ஷன் மிஷன் கிடையாது, சைலண்ட்டான மிஷன் தான். இந்த நீரோ ரிசர்ச்சர்ஸ் கிட்ட போனாலே நம்ம சைலண்ட்டாக வந்து ஒளிஞ்சு போகிற மாதிரி தான் காட்டுது, அவங்க பேசுகிறத கேட்கணுங்கிறதுக்காக. பார்த்துக்கலாம் இந்த தடவை எப்படி வருதுன்னு தெரியல. ஓப்ரெயினை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ டைரெக்டாக அவனை மீட் பண்ணுவோமா இல்லை எப்படின்னு தெரியல. அவன் மட்டும்தான் இருப்பானா இதுவும் சரியாக தெரியல. இதில் மேப்பில் அங்கங்கே அந்த கேள்விக்குறியெலாம் காட்டுது, அங்கெல்லாம் போனால் ஏதாவது நடக்கும். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேறு கம்மியாகிட்டே இருக்குது. ஃபுல்லாக காலியாகிறதுக்குள்ளார நம்ம ஓப்ரெயினை போய் மீட் பண்ணிட்டோம்னா கூட பரவாயில்ல தான். இங்கே பாருங்கள் காய்ஸ், இங்கே பெட்ரோல் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் டைமே இருக்கணும், நிறைய வந்து ஜாம்பிஸும் இருக்கிறானுங்க. அதனால் நம்மளால் இப்போ இந்த இடத்துல வண்டியை நிறுத்த முடியாது. ஏன் இந்த மாதிரி இப்படி பெண்டாகுது ரோடு. ஓகே காய்ஸ், கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், கிட்ட வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், இங்கே தான். ஓகே சூப்பர், அவங்க பாயிண்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஓகே காய்ஸ், ஓகே இப்போ தான் நான் வந்து வண்டி நிறுத்தினேன். சாப்பர் போது பாருங்கள். ஓகே கரெக்ட் தான், ஓப்ரெயினை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். மேக்கிங் கான்டாக்ட், இன்ஃபில்ட்ரேட் த நீரோ லேண்டிங் zone, ஃபாலோ ஓப்ரெயின். ஓகே காய்ஸ், அந்த நடுவில் மார்க் காமிக்கிறதுல அவன் தான் ஓப்ரெயின். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அவனை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் மேப்பில் ரெட் கலர்? ஓ இங்கே இருக்கிறானா? இந்த ஒரு செடியில் ஒளிஞ்சிக்க முடியாது, மாட்டிக்குவோமே. அவன்கிட்ட க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா. இந்த இடத்துல இருக்குது செடி, இங்கே ஒளிஞ்சிப்போம். இங்கேருந்து ஏன்னா அந்த அந்த ஒரு மரம் வந்து சாஞ்சி இருக்குல்ல அந்த பாறை மேலே, ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் தான் இங்கே இருக்கிறானே இவன் வந்து எட்டி பார்ப்பான்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, அவங்க பேசுறது லைட்டாக கேட்குது. ஓகே காய்ஸ், நம்ம அப்படியே இந்த பாறை ஓரமாகவே அப்படியே போகலாம். இங்கே வேறு ஒருத்தர் இருக்கிறான். அப்படின்னு நம்ம கல் தூக்கி தான் போட்டாகணும், கல் தூக்கி போட்டுட்டு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். போடாங்க, கல் தூக்கி போட்டேன், போயிடுவேண்ணா. போகிறோம்.
ஓகே காய்ஸ், சூப்பர். அவன் போயிட்டான் நம்ம நினச்ச மாதிரியே. அப்படியே போயிடலாம். ஓகே, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் இருக்குது. ஓப்ரைன் ரொம்ப தூரம் போகிறான். அவன் பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கிறானே. ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்துட்ருக்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ தேரா. ஓகே காய்ஸ், இங்கே ஒருத்தர் இருக்கிறான். ஓகே, அவன் பார்க்குறதுக்குள்ளார இந்த புல்லில் போய் ஒளிஞ்சிக்கலாம். ஓகே காய்ஸ், ஒளிஞ்சிக்கிட்டோம். பட் என்னென்னா அவன் ஓப்ரைன் இன்னும் ரொம்ப தூரம் போகிறான். ஓகே, இவனையும் திருப்பிடணும். ஓகே, அவனாகவே திரும்பி போகிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம போகலாம். நான் வேறு யாரையுமே மார்க் பண்ணல. ஸோ எவன் எங்கெங்கே இருக்கானே எனக்கு தெரியாது. விடுங்க, பார்த்துக்கலாம். அதான் வந்தாச்சு. அங்கே ஒருத்தர் இருக்கிறான். இந்த இடத்துல இருக்கிற இந்த செடிக்கு நடுவில் ஒளிஞ்சிக்க முடியுமா? ஓகே, ஒளிஞ்சிக்க முடியுது. போயிட்டே இருக்கானுங்க ரொம்ப தூரம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவன் திரும்பி பார்த்துருவானோ? திரும்பி பார்த்தானா மொத்தமாக காலியாயிருன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல செடி இருக்குது, ஒளிஞ்சிக்கலாம். ஓகே காய்ஸ். ஓகே, இவன் இந்த இடத்துல நின்றுக்கிட்டான். நாம் வந்து அப்படின்னா ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. இவன் ஏன் காய்ஸ் திடீர்னு நடக்கிறான்? ஓகே, இந்த கேப்பில் நம்ம ஓப்ரைன் பக்கத்தில் போயிட வேண்டியது தான். ஓகே காய்ஸ், சூப்பர். நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்ரைன் கிட்டே வந்துட்டோம். இப்போ வந்து இது கட்சின் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, கட்சின் தான் வருது. ஓகே, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, கேபிளை கட் பண்ணி விட்டுட்டான். அதாவது யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி. Okay guys, சொல்றா சாராவை என்ன பண்ண? இவனுங்களாம் உயிரோட இருக்கிறானுங்க அப்படின்னா சாரா அந்த சாப்பரில் கூட்டிகிட்டு போனவங்களும் எல்லாரும் உயிரோட இருக்கணும்ல. இந்த பாருங்க, அதான் டீக்கன் கேட்குறான், நீங்களாம் எப்போ உயிரோட இருக்கிற? Nero Protocol 2-7 states everyone was dead. They were slaughtered, torn limb from goddamn limb. All right, listen up. We're going to do this the easy way. Protocol-ன்ட்டு இருக்கிறான். We have a little chat. You give me the information that I need. ப்ரொஃபஷனலாகவே பார்த்தீங்கன்னா பேசுகிறானே தவிர ப்ராக்டிக்கலாக பேசவே மாட்டேங்கிறான். Crack open that little space suit and then we see what your friends out there have to say about you breathing in all this contaminated air. So what's it going to be, O'Brien? ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். என்ன தான் சொல்ல போகிறான்னு தெரியல. சொல்லு 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 சொல்லு. இப்போ தான் டீக்கன் கேட்டிருக்கான். ஓகே, எல்லாம் தெரிகிற மாதிரியே பேசுகிறான். Everyone was dead, so I'm going to ask you again. How did you survive? We weren't there. We were diverted south to another camp. ஓகே, நாங்களாம் வேறு கேம்புக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. They moved us south to a camp outside of Silver Lake. Were there survivors? ஓகே, அவங்கெல்லாம் வேற ஒரு கேம்புக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி போயிட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறான். இவனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க போல். ஓகே, ஆமாம். லாஸ்ட் டைம் தானே இவன் அந்த ரெடியை விட்டுட்டு போனான்ல, அந்த சின்ன பையன் சாம்பி கூட இந்த ரெடியை எடுத்துகிட்டு ஓடணும் நம்ம கூட போய் பிடிச்சோமே. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இவன் பேசுகிறத கேட்டோம். ஸோ இப்போ இவன் சொன்னதை வச்சு பார்த்தா சாரா வந்து உயிரோடு கூட இருக்கலாம். இவன் வந்து அதாவது இந்த மாதிரி ரிசர்ச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா இவனுக்கு மேலே இருக்கிற அதிகாரிங்க இவனை வந்து வேற எங்கேயும் அனுப்பிட்டாங்க, வேலை செய்கிறதுக்கு பிரிச்சுட்டாங்க. ஸோ இவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த கேங் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கேம்பில் இருந்துக்கிறாங்க. அங்கேருந்து அந்த கேம்பில் இருந்த பீப்புளை வேற ஒரு கேம்புக்கு வந்து மூவ் பண்ண மாதிரிலாம் வந்து இவன் இப்போ சொன்னான். ஸோ அப்படி பார்த்தா அவங்க உயிரோடு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு பயங்கரமான தேடல் அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் நமக்கு. ஸோ பெரிய ஒரு ட்ராவலே இருக்க போகுது, பார்த்துக்கலாம். சாராவை தேட போகிறோம் அப்படின்னா.
டீக்கனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே காய்ஸ், இது ஒரு மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சாமா. சரி ஓகே விடுங்க. ஐ ரிமெம்பர் டீலிங் வித் மை பாஸ்ட். ஓகே, வி ஆர் கெட்டிங் லோ ஆன் மீட். ஓகே, அங்கே என்ன ஓடுது? ஹண்ட் அனிமல்ஸ், வி ஆர் கெட்டிங் லோ ஆன் மீட். ஓகே ஓகே காய்ஸ், அந்த அனிமல் கிட்ட போகலாம். ஸோ அதை வந்து நம்ம நாக் பண்ணணும். இப்போ எதுக்கு பர்டிகுலராக அதை மட்டும் ஃபாலோ பண்ணி போட சொல்கிறாங்க? என்ன அது ஓனாயா? ஆமாம் காய்ஸ், ஓனாய். நம்மக்கிட்ட வேறு. ஓகே, போட்டுடலாமா? அவ்வளோதான் காய்ஸ், போட்டாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சாஸ்டிக்கில் வேறு பேட்ரி லோன்னு காமிக்குது. ஓகே காய்ஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அந்த மீட்டை வந்து எடுத்தாச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 அனிமலோட மீட் வந்து நம்ம எடுக்கணும் போல். ஓகே, ஒன்று தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொன்று எடுத்துருக்குறோம். என்ன அப்படின்னா 4 அனிமலை வந்து நம்ம கொன்று எடுக்கணும் மீட்டை. ஸோ எடுத்தால் தான் இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகும் போல். ஓகே, பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை. நம்மக்கிட்ட தான் கன் இருக்குது, புல்லட் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே காய்ஸ், ஜாஸ்டிக்கு சார்ஜ் போட சொன்னாங்க. மெசேஜ் வந்துச்சுல்ல. ஓகே, ரெக்கார்டில் உங்களுக்கு காமிக்குமான்னு தெரில, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் 5 அனிமலை வந்து இன்னும் 4 அனிமலை வந்து நம்ம வந்து ஹண்ட் பண்ணணும். யார் கைஸ் அவன்? அங்கே பாருங்க கைஸ், எவனோ போகிறான். ஆச்சரியமாக இருக்குது, ஸ்ட்ரேஞ்சர் போல். ஓகே, இங்கே எப்படி நான் வந்து அனிமலை கண்டுபிடிக்கிறது? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே காய்ஸ், பைக் எங்கே இருக்குது? பைக் இந்த பக்கமாக இருக்குது. எங்கெங்கேயோ ஓடி வந்தோம். ஸோ அப்படியே பார்க்கலாம் ஏதாவது அனிமலுக்கு இது எதாவது இருக்குதான்னு. எனக்கு வேறு காய்ஸ், யார் காய்ஸ் அது? யார் காய்ஸ் அவனுங்க? ஒருவேளை நம்ம ஷூட் பண்ண சவுண்டை கேட்டு வந்திருக்காங்களோ? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இவனை நான் போட்டுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்ட வரட்டும், நாக் பண்ணிடுறேன். ஆச்சரியமாக இருக்குது, யார் உனங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்துட்டானுங்க. சரியான சர்ப்ரைஸ் காய்ஸ் இது. இந்த மாதிரிலாம் மனுஷங்க திடீர்னு நம்ம கிட்ட வருவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. போகிற வழியில் ரோட்டில் பார்த்துருக்கேன், நம்மளை வழிமறித்து கொல்ல பார்ப்பாங்க. ஆனால் திடீர்னு எங்கேயோ இருந்தாலும் நம்மளை தேடிட்டு வருவாங்கலாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நம்ம ஷூட் பண்ண சவுண்டு கேட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அனிமலை கொல்லான்னு பார்த்தா இவன் குறுக்க வந்து இவன் வேறு வாங்கிட்டான். சரி ஓகே விடுங்க. எனக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. காய்ஸ் அங்கே பாருங்கள், ஆளுங்க இருக்கானுங்க. காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பே ரன் பண்ணிகிட்ருக்கானுங்க போல் காய்ஸ். சரி புரிஞ்சு போச்சு காய்ஸ். அங்கே வேறு ஒருத்தன் வந்து கத்திட்டான், ஐசா சம்திங்னு. அப்படின்னா முடிச்சிடணுங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கதையை. ஓகே, இது மேலே ஏறி பார்ப்போம். இங்கே இருப்பானோ? இருங்க பார்த்துக்கலாம். எவனும் இல்லை தானே? அச்சோ இருக்காங்க கைஸ். அச்சோ 2 பேர் இருக்காங்க. நம்ம கதையை முடிச்சிருவாங்களோ? ஓகே, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பண்ணலாம். ஓகே, இங்கே வேறு ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு தெரியாமல் ஓகே காய்ஸ், முடிஞ்சு கதை. ஓகே, இதுக்கு மேலே அட்டாக் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. மாட்டவே மாட்டேங்கிறான், ஆடிக்கிட்டே இருக்கா பாருங்க காய்ஸ். இவன் என்ன போட்டுருவான் போல். ஓகே, நம்ம வந்து ஓகே காய்ஸ், கதை முடிஞ்சு.
இங்கே வந்துட்டிங்களாடா, ஹெல்த்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், வேறு அவ்வளோதான் நினைக்கிறேன். அச்சோ புல்லட் காலி. அவ்வளோதான் கைஸ், வேறு இங்கே ஒருத்தர் இருக்கிறா. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. என்ன எவனாவது இருக்கீங்களாடா? எதிர்பார்க்கவே இல்லை, சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேம்ப் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்துக்கிறானுங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ். பட் ஓகே, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் கதையை முடிச்சாச்சு. ஹெல்த் போட்டுக்கலாம், ஹெல்த் சுத்தமாக இல்லை. பேண்டேஜில் இருக்க ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ரீசெண்டாக அந்த சுரங்கத்துக்குள்ளே வண்டி ஓட்டிட்டு வரும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம பேண்டேஜ் எடுத்தோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இன்னும் அந்த பக்கம் இருப்பானுங்க நினைக்கிறேன். இறங்கி போய் பார்த்துக்கலாம். அங்கே தான் இருக்கான் பாருங்கள். முடிச்சிடலாம், அவ்வளோதான். என்ன காய் ஷூட் பண்ணுறான், அப்படியே நிற்கிறான். ஓகே, ஒருவேளை ஷார்ட் ரேஞ்சுங்கிறனால இது பண்ண முடியலையோ. இருங்க, ஸ்னைப்பரில் போடுறேன் பாருங்கள் இவனை. இப்போ என்ன காய், ஸ்னைப்பரில் அட்டாக் பண்ணியுமே அப்படியே நிற்கிறான். இவன் சாதாரண ஆள் இல்லை காய்ஸ். காய்ஸ் இருங்க, அவன் பார்க்க சோல்ஜர் மாதிரி தெரியலையே. சோல்ஜராக இருந்தால் இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர், இந்த மாதிரி நம்ம கொல்ல வரவனாக இருந்தால் கையில் கன்று வச்சுருக்கணும். அவன் அப்படியே சில மாதிரி நிற்கிறான் பாருங்கள். வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை ஜாம்பியாக மாறப்போகிற ஒரு மனுஷனா? ஸ்னைப்பர்லேயே அட்டாக் பண்ணால் அப்பையும் பாருங்கள் அப்படியே நிற்கிறான். இல்லை சம்திங் இது கிராஃபிக்ஸ் ப்ராப்ளமா? ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம், இறங்கி போய் பார்க்கலாம். பட் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஆனால் நம்ம திரும்ப பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் இந்த வீடியோக்கு எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடைச்சாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான். அண்டு புதுசாக சேனலுக்கு வந்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.